திரு நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் அங்கே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் செய்யப்படுறதாக காட்சிகளை பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு நயனா நாகேந்திரனோடு நிறைய 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இன்றைக்கு அங்கே சென்றிருந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்டு சூர்யா நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். வெற்றி, இப்போ என்ன களத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இந்த காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க? பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுடைய கோரிக்கை என்னவா இருந்தது, அல்லது பெட்டிஷனரோட கோரிக்கை என்னவா இருந்தது? நயனா நாகேந்திரன் தன்னை மலை மேல தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மேல அனுமதிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை தான் ஐஜி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட வச்சுட்டு இருந்தாரு. ஆனா காவல்துறையினர் 144 தடை ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதனால கலைந்து செல்லணும், தொண்டர்கள் யாரையும் மேல அனுமதிக்க முடியாது, கலைந்து செய்யணும்னு உத்தரவிட்டு இருந்தாங்க. கலைந்து செய்யாட்டி கைது செய்யணும்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த நிலையில தொண்டர்கள் யாரும் கலைந்து செல்லாதனால பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், மூத்த ஹெச் ராஜா, அமர் பிரசாத் வீட்டில் உள்ள பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லோரும் இப்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்காங்க சார். அடுத்த தொடர்ச்சியாக 4-5 வாகனங்கள்ல இங்கு வந்து அமர்ந்திருந்து இருந்த தொண்டர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? எதனால அவங்க வந்து தீபம் ஏற்றுவது அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க? நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்னைக்கு விசாரிச்ச அந்த மறுபடியும் உத்தரவிட்டிருந்த அந்த உத்தரவுல அவர் மேல 144 தடை உத்தரவு ரத்து பண்ணி மேல உடனடியாக மலை மேல தீபம் ஏற்றிட்டு அதுக்கு உண்டான அந்த அறிக்கையை இன்னைக்கு இரவே தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான உத்தரவையும் காவல் ஆணையர் லோகநாதனுக்கு பிறப்பித்தாரு. ஆனா இப்போ தமிழக அரசு தரப்புல 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாகவும், மேலும் நீதிபதியினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவிச்சு இந்த இடத்துல தொண்டர்களை கலந்து செல்லவும் மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்க முடியாது, ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதுக்கு முன்னதாக கலந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தான் காவல்துறை நேரத்துல கொடுத்து அந்த எச்சரிக்கையை மதிக்காத, அந்த எச்சரிக்கைக்கு உடன்படாத எல்லாரையும் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், இந்து முன்னணி, RSS அமைப்பினர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்து பேருந்துகள்ல அழைத்து செல்லப்பட்டு இருக்காங்க. நன்றி வெற்றி, நன்றி. தற்போதைய தகவலுக்கு நன்றி. தொடர்ச்சியா இணைந்திருங்க.